ஒன்றிணையும் உலக நாடுகள் அமெரிக்காவை வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போது மிகப்பெரிய கேள்வி. எந்தெந்த நாடுகள் ஒன்று சேர்றாங்க? இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட சில நாடுகள். இவங்க எல்லாரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிராக ஒன்று சேர்றாங்க அப்படின்னும் போது, அப்படி இந்தியா, சீனா, ரஷ்யா ஆகிய 3 நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் அமெரிக்கா வீழ்த்த முடியுமா அப்படிங்கிறதா இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வியாக இருக்குது. அமெரிக்காவுக்கு ஜர்க்கு கொடுக்க முடியுமாங்கிறதா இப்போ கேள்வியாக இருக்குது. டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு விதித்திருக்கக்கூடிய வரி விதிப்பு, இந்த வரி விதிப்பு தான் உலக அளவில் அமெரிக்கா மீது எதிர்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதன் காரணமாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்தியாவை சீனா மற்றும் ரஷ்யாவோடு நெருக்கமாக கூட்டணிக்கு அமெரிக்காவை வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பனிப்போர், அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் ஆகாது, அமெரிக்காவுக்கும் வடகொரியாவுக்கும் ஆகாது. ஆனால் அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு நல்ல நட்புறவில் இருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்கா விதித்திருக்கக்கூடிய வரி காரணமாக அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகளோடு இந்தியா போய் சேர்றதுக்கு அமெரிக்காவே வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காங்கிறது ட்ரம்ப்னே சொல்லலாம். ட்ரம்ப்பினுடைய அதிரடி நடவடிக்கை தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் எந்த அதிபரும் அப்படி கிடையாது. அப்போ ட்ரம்ப்பே அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகளோடு இந்தியா சேர்றதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டாக நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய உச்சி மாநாட்டில் இது நமக்கு தெளிவாகவே தெரிஞ்சுது. அமெரிக்காவுக்கு இது சிக்கல் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒரு கடுமையான சிக்கலை ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய அளவில் சிக்கல் ஏற்படுத்துமாங்கிறது தான் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சர்வதேச அரசியலில் அமெரிக்கா இந்த அணியை தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ரஷ்யா, சீனா பற்றி சொல்லவே வேண்டாம். பொருளாதாரம், ஆயுதம், பாதுகாப்பு, இராணுவம் எல்லாத்திலும் பலம் வாய்ந்த ஒரு நாடு. இப்படி 3 நாடுகள் ஒன்று சேர்வது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. பிரதமர் நரேந்திர மோடி ஷாங்காய் உச்சி மாநாட்டில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய வர்த்தக போர் இந்தியா மற்றும் சீனா ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. ஏன்னா கல்வான் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல பிரச்சனைகள், எல்லை பிரச்சனை காரணமாக இந்தியாவும் சீனாவும் ஒரு மோதல் போக்கு தான் கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஒரு பனிப்போர் இருந்தது அப்படியே சொல்லலாம். நமக்கு ஆகாத பாகிஸ்தானுக்கு சீனா முழு அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ அதன் மூலமாக சீனா மீதான இந்தியாவின் வெறுப்பு அப்படிங்கிறது இன்னும் அதிகமாச்சு. இது வரைக்கும் இதற்கு பிறகு சீனாவோடு இந்தியா சேர்றதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு அதிகமாக இருந்து, ஒரு பகை அதிகமாக இருந்த நாட்டோட இந்தியாவும் இன்றைக்கி சேர்ந்துருக்காங்க. இந்தியாவும் சீனாவும் இணக்கமாக இருக்காங்க அப்படிங்கிறது அமெரிக்கா எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கிறது தான் உண்மை. இது சக்தி வாய்ந்த இந்தியா, சீனா, ரஷ்யா அணி உருவாகும் அபாயத்தை உருவாக்குகிறது. அணி உருவாகியிருக்கு. அந்த அணி ஏற்படுத்தக்கூடிய அபாயம் என்னங்கிறது தான் அமெரிக்கா இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீனர்கள், ரஷ்யர்கள் மற்றும் இந்தியர்கள் பொருளாதார ரீதியாக ஒரு கூட்டணி உருவாக்குறாங்க அப்படின்னா இராணுவ ரீதியாகவும் அது பலமாக மாற்று கருத்து கிடையாது. இந்தியா, சீனா, ரஷ்யா 3 நாடுகளும் ஒன்று சேரும் போது அது இராணுவ ரீதியாகவும் பலமாகும். 3 நாடுகளும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு ஒரு போர் வந்தாலும் கூட, அமெரிக்கா எதிர்க்கிறாங்க அப்படின்னாலும் கூட, இன்னும் பல நாடுகள் அமெரிக்கா மீது அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களும் இந்தியா, சீனா, ரஷ்யாவோட சேர்ந்தாங்க அப்படின்னா ஒரு போர் ஏற்படக்கூடிய சூழல் உருவானா கூட அது அமெரிக்கா சற்று யோசிக்க வைக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. இது 21ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவால் போட்டியிடவே முடியாத அளவுக்கான ஒரு சூழலை கூட உருவாக்கலாம். இன்னும் இந்த நிலை அப்படியே தொடரக்கூடிய பட்சத்தில் அமெரிக்கா 21ஆம் நூற்றாண்டில் போட்டியிட முடியாத அளவுக்கான ஒரு நெருக்கடி கூட உருவாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வலிமையான கூட்டணியாக இந்த கூட்டணி மாறும். இன்றைக்கி இந்தியா, சீனா, ரஷ்யாவாக இருக்கலாம். அதுக்கு பிறகு வடகொரியா சேருவாங்க. கிட்டத்தட்ட ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, சீனாவில் நடைபெற்ற இராணுவ அணிவகுப்பில் 26 நாட்டினுடைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. வடகொரிய அதிபர் உட்பட 26 நாட்டின், சீன அதிபர் புதின், வடகொரிய அதிபர் உள்ளிட்ட 26 நாட்டினுடைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த 26 நாடுகளும் ஒன்று சேர்ந்து, இதில் இந்தியா கலந்துக்கலாம். ஆனால் இந்தியா அதுக்கு தான் சப்போர்ட் இப்போதைக்கு. இப்போ இந்தியா உள்பட இந்தியா, சீனா, ரஷ்யா, வடகொரியா உள்பட 26 நாடுகள் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவால் நிச்சயமாக போட்டி போட முடியாது. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாது. வாஷிங்டனுடைய கடுமையான அணுகுமுறை காரணமாக தான் இந்தியா அதிருப்தி அடைஞ்சாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. தன்னுடைய பல நாள் எதிரி சீனாவோட நெருக்கமாகறான்னு பார்த்துக்கோங்க அமெரிக்கா எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ட்ரம்ப்பினுடைய செயலால் இந்தியாவிற்கு வேறு வழி கிடையாது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு, 25 விழுக்காடு வரி கூட ஓகே, எல்லா நாடுகளுக்கும் விதிக்கிறாரு. ஆனால் அதுவே அதிகம்தான்.
அதையும் தாண்டி நீங்கள் ரஷ்யா கூட வர்த்தகம் பண்ணுறீங்க, அதனால 25 விழுக்காடு வரி அப்படிங்கிறத ட்ரம்ப் எப்படி விதிக்கலாம்? ஏன் அமெரிக்கா பண்ணலையா, சீனா பண்ணலையா? இப்படி பல நாடுகள் பண்ணுறாங்க. அப்போ இந்தியா மட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ட்ரம்ப் யார் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அப்போ இந்தியாவுக்கு இப்போ வேறு வழி இல்லை, நீங்கள் எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்களா, இப்போ எங்களுக்கான ஆதாயம் எங்கே இருக்குன்றதை தேடி நாங்கள் போவோம் அப்படின்னு இந்தியா பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு ஒரு வழி கிடையாது. இந்தியா மீது 50 விழுக்காடு வரி விதித்தா இந்தியா மற்ற வர்த்தக பங்காளர்கள் யார் இருக்காங்க, நண்பர்கள் யார் இருக்காங்க அப்படிங்கிறத தேடுவாங்க. அதில் மாற்று கருத்தில் அது ஒன்றும் பெரிய தப்பும் கிடையாது. அமெரிக்கா ஒருதலைபட்சமாக செயல்படுறதுல மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா ரஷ்யாவோட சீனா வர்த்தகம் பண்ணுறாங்க, அமெரிக்காவும் பண்ணுறாங்க. அப்போ அந்த பணத்தில் ரஷ்யா ஆயுதங்கள் வாங்க மாட்டாங்களா, உக்ரைனை தாக்க மாட்டாங்களா? அமெரிக்காவின் கூற்றுப்படி பார்த்தா கூட இந்தியா கூட ஒரு பணத்தில் தான் ஆயுதங்கள் வாங்க முடியுமா, உக்ரைனை தாக்க முடியுமா அப்படின்னு கேள்வி வருது இல்லையா? அப்போ முழுக்க அமெரிக்காவோட ஒருதலைபட்சமான ஒரு செயல் தான் இது தவறு அப்படிங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. இதனால் இந்தியா சீனா மட்டும்தான் பயனடையும். இதனால் அமெரிக்கா வரி விதிக்கிறாங்க இல்லையா, அந்த வரியால் அமெரிக்கா என்ன சொல்கிறான், அமெரிக்காவுக்கும் பொருளாதார ரீதியாக பெரிய பலன் இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக நட்பு ரீதியாக பார்க்கும்போது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான் பலன். ஏன்னா அமெரிக்காவில் தான் இன்றைக்கி இந்தியாவும் சீனா ஒன்று சேர்றாங்க அப்படிங்கிறது பார்க்க வேண்டியதாக இருக்குது. அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக பலன் கொடுத்தாலும் கூட அமெரிக்கா கிட்ட இல்லாத பணம் அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா? வல்லரசு நாடாக இருக்குது அமெரிக்கா கிட்ட இல்லாத பணம் அப்படின்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் பலம் சேர்ந்தாலும் கூட நட்பு நாடுகள் அப்படின்னு எல்லாமே எதிரி நாடுகளாக மாறாங்க. எதிரிகள் அதிகமாகறாங்க இல்லையா? இப்போ எதிரிகள் அதிகமாகனாலே ஒரு அச்சுறுத்தல் தானே. இது வரைக்கும் நான் தான் பெரிய கிங்கு, நான் தான் நாட்டாமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்பம் உடைஞ்சுது அப்படின்னா அது அமெரிக்கா உலக அரசியலே தலைகீழாக மாற்றும் இல்லையா? அப்போ அமெரிக்கா ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற நிலை உருவாக்கிட்டான்னா அமெரிக்காவுடைய சாம்ராஜ்யமே சரியும். அந்த அளவுக்கு ட்ரம்ப்பு அமெரிக்காவை கொண்டுட்டு போகிறாருங்கிறது தான் உண்மை. இந்த சாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி, ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இவங்க எல்லாரும் நட்பு ரீதியான புகைப்படங்கள்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சிரித்து பேசுவது போன்ற வீடியோக்கள்லாம் வெளியாச்சு இருக்குது. அமெரிக்காவும் கடும் அதிருப்தியில் விரக்தியில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இது புதிய வேர்ல்ட் ஆர்டருக்கான தொடக்கமாக இருக்கலாம். உலக அளவில் நாங்கள் போடுறது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு போடக்கூடிய ஒரு சூழலை இந்தியா, சீனா, ரஷ்யா அவங்க கையில் எடுப்பாங்க. அப்படிங்கிற அமெரிக்கா கிட்டேருந்து அதிகாரத்தை இந்த 3 நாடுகள் வாங்குவாங்க அப்படின்னு கூட அது எடுத்துக்கலாம். அமெரிக்காவினுடைய வர்த்தக தடைகளை இந்தியா எதிர்க்கும் நிலையில் ரஷ்யா, சீனாவுடன் இந்தியா நெருக்கமாக இருக்காங்க. இது உலக அளவில் ஒரு புதிய அதிகார சமநிலையை உருவாக்கும் சாத்தியக்கூறுகளையும் ஏற்படுத்தலாம். இப்போது உலக நிலை அப்படிங்கிறது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகளின் ஆதிக்கம், ஆசியாவில் சீனா மற்றும் இந்தியாவின் செல்வாக்கு, சீனா ரஷ்யா இடையேயான நட்பு ஆகியவற்றினுடைய கலவையாக தான் உலக அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சூழ்நிலையில் இந்தியா, ரஷ்யா அப்புறம் சீனா மட்டுமே உலக சட்டத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாறினா அது ஒரு புதிய அதிகார சமநிலையாக இருக்கும். அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி அங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு ட்ரம்ப் மிக முக்கியமான காரணத்தாக மாறுவார், வரலாற்றில் இடம்பெறுவார். அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு வித்திட்ட தலைவர் ட்ரம்ப் அப்படிங்கிற ஒரு வரலாறு நிச்சயமாக நடப்பதற்கான வாய்ப்பு ட்ரம்பினுடைய செயலால் இருக்குங்கிறது தான் உண்மை. இப்படிப்பட்ட மாற்றங்கள் உலக போரின் மூலமாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதாக கூட அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க. உலகப்போர், 3ஆம் உலகப் போர் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி போனால் அப்படி ஏற்பட்டால் 26 நாடுகள் ஒன்று சேர்ந்து அமெரிக்கா அடிக்கும் போது அமெரிக்கா என்ன பண்ணுவாங்க, தாக்கு பிடிப்பாங்களாங்கிறதும் கேள்வி தானே. ட்ரம்ப் நிர்வாகத்தின் வர்த்தக தடைகள் அப்புறம் இந்தியாவின் மீதான விமர்சனங்கள் காரணமாக இந்தியா அமெரிக்காவுக்கு எதிராக சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய அணிகளை இணைகிறாங்க. இது ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடாக இருந்தாலும் கூட இந்தியா இதை இப்போது தீவிரமாக மேற்கொள்ள தொடங்கியிருக்காங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக சீனாவும் ரஷ்யாவும் களமிறங்குறாங்க. இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இப்போதைக்கு நாம் நண்பர்கள் அப்படின்னு, நமக்குள்ளே நிறைய பிரச்சனை இருந்தாலும் நாம் நண்பர்கள் அப்படின்னு சீன அதிபரும் சொல்லியிருக்காரு. இந்தியாவும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. இப்போது அமெரிக்க வரி சர்வாதிகார விவகாரத்தில் இந்தியாவிற்கு ஆதரவாக சீனா களமிறங்கியிருக்காங்க. அதே போல் இன்னொரு கம்யூனிஸ்ட் நாடான இந்தியாவின் நீண்ட கால நட்பு நாடான ரஷ்யாவும் இந்தியாவுக்கு உறுதுணையாக இருக்காங்க. இப்போது என்ன நடக்கும், இந்தியா, ரஷ்யா, சீனா ஒன்று சேரும்போது மக்கள் பலம் ஒன்று சேரும், இராணுவ பலம் ஒன்று சேரும், பொருளாதார பலம் ஒன்று சேரும், இது எல்லாமே ஒன்று சேரும். ஏன்னா இந்த பிரிக்ஸ் அப்படிங்கிற இருக்கு இல்லையா கூட்டமைப்பு, உலகினுடைய வளர்ந்து வரக்கூடிய பொருளாதார உள்ளடக்கிய நாடாக இருக்கிறது. ஒரு குழுவாக இந்த பிரிக்ஸ் இருக்காங்கன்னா இந்த குழுவில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், இந்தோனேசியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய 10 நாடுகள் இருக்காங்க.
இந்த கூட்டமைப்பு உலக மக்கள் தொகையில் சுமார் 40 விழுக்காடு மற்றும் உலகளாவிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கணிசமான பங்கு பெறுறாங்க. அப்போ அப்படிப்பட்ட நாடுகளாக ஒன்று சேர்ந்தானா அமெரிக்காவுக்கு நிச்சயமாக நெருக்கடி. இதுக்கு முழுக்க ட்ரம்ப் தான் காரணம். அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கு ட்ரம்ப் வித்திட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வரலாற்றில் இடம்பெறும் அப்படிங்கிற நிலையை நோக்கி தான் இன்றைய உலக அரசியல் போய்கிட்டு இருக்கு.